ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 44 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் துணி ஜாயின் பண்ணி தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிராஸ் பீஸை நேராக நமக்கு தேவையான அளவு ஒரு வி கட்டிங் வரும்படியாக 2 பீஸையும் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு வி கட்டிங் வரும். அந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஒன்றுக்கு அடுத்தது ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே நூலில் ஒரே தையலில் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணி ஜாயின் பண்ணலை. நம்ம கழுத்து சுற்றளவுக்கு போதுமான அளவு துணி ஏற்கனவே கழுத்து கட் பண்ண பீஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கிராஸ் பீஸு. அந்த கிராஸ் பீஸை தான் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், சூப்பராக ஒரே தையலில் நம்ம நேராக அடுத்ததாக ஜாயின் பண்ணி நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இதோட தையல் தும்பை நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இந்த தையல் தும்பை கட் பண்ணும்போது நூலையும் சேர்த்து நம்ம வேஸ்ட் இருக்கிறத கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இப்போ நீட்டாக கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தைச்சி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டில் ப்ளவுஸ் எப்போவுமே தைக்கும்போது நம்ம எந்தெந்த சின்ன பீஸெல்லாம் உண்டோ அந்த பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண பிறகு தான் நம்ம மெயின் பீஸ் உடம்பு தைக்கிறதுக்கு தொடங்கணும். அடுத்தது 2வது ஸ்டெப்பில் நம்ம கை ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். ஏற்கனவே கை சுற்றளவுக்கு நம்ம மெயின் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். கையளவு அந்த கையளவு வெட்டி வச்சுருக்கிற இந்த மெயின் பீஸ் துணியை லைனிங்கோட சென்டரில் 2 பகுதியாக இருக்குது லைனிங் துணி 2 கைக்கும். அதை ஒரு கைக்கு தேவையான அளவு சென்டர் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்துல பாருங்கள், கரெக்டாக சென்டர் வச்சு ஒவ்வொரு கையையும் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இந்த கை ஜாயின் பண்ணுறது 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு இடம் விட்டுக்கிட்டு நேர் தையலாக ஜாயின் பண்ணிட வேண்டியதான். நேராக தான் தைக்கணும், நேர் தையல் தான் இது. தைக்கும்போது நம்ம இந்த கையோட எட்ஜு கை கீழ் சுற்றளவில் தான் நம்ம இப்போது கையை ஜாயின் பண்ணுறோம். லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் துணி வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நேராக ஒரு தையல் போட்டாச்சு. அடுத்தது இதை அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், பதிச்சு தைக்கிறது. இந்த பதிச்சு தைக்கக்கூடிய தையல் மெயின் பீஸில் போட்டுறக்கூடாது. லைனிங் பீஸ் எந்த பகுதி நமக்கு உள் பகுதிக்கு போகுமோ அந்த துணியில் தான் நம்ம லைனிங் பீஸில் தான் இப்போ அமுக்கு தையல் போட போகிறோம். இந்த அமுக்கு தையல் மெயின் பீஸையும் லைனிங் துணியையும் சேர்த்து ஜாயின் பண்ண தையலுக்கும் அடுத்ததாக ஒரு ஊசி கேப் விட்டு நம்ம அமுக்கு தையல் போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பராக இப்போ அமுக்கு தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இதை திருப்பி எடுத்து பாருங்கள், லைனிங் துணி முன்பக்கம் வராமல் நீட்டாக நம்ம இதை ஒரு சோடி அடிச்சுக்கிடலாம். இல்லைனா பின் குத்திக்கிட்டு நம்ம கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு சோடி அந்த மெயின் பீஸ் துணி எப்படி கட் பண்ணியிருந்தோமோ அந்த கட்டிங் அளவுலேயே ஒரு தையல் போட்டாச்சு. பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாம் கரெக்டாக நம்ம மெயின் பீஸில் கட் பண்ணி வச்சிடணும். அதனால் அந்த மெயின் பீஸுக்கு மேலே லைனிங் துணி நம்ம தைச்சதை வச்சு மெயின் பீஸ் அளவுலேயே ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அது நம்ம லைனிங் துணி நைஸாக இருக்கிறதுனால நமக்கு இந்த தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் மெயின் பீஸ் துணி எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது இந்த லைனிங் துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கையோட கீழ் சுற்றளவில் நிற்கிற இந்த வெட்டு துணி மீதி இருக்கிற வேஸ்ட் துணி எல்லாமே 2 கையிலையும் நம்ம கரெக்டாக கை மெயின் பீஸ் துணி அளவுலேயே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது 2 கையையும் வச்சு நம்ம பார்க்கும்போது அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ கை 2வது ஸ்டெப்பாக நம்ம தைச்சி முடித்தாச்சு. அடுத்தது
பாருங்கள், கையோட நீளம், கை கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, முன் கைக்குழி, பின் கைக்குழி எல்லாமே கரெக்டாக லைனிங் துணி முன்பக்கம் வர முடியாத அளவுக்கு நம்ம தைச்சாச்சு. பாருங்கள், லைனிங் வச்சு சூப்பரான ஒரு கை நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது பட்டி தைக்க போகிறோம். இந்த கப் ஷேப்பு கூடால ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பட்டி ஜாயின் பண்ணி தைக்கலாம். பட்டி தைக்கிறதுக்கு 2 அடிஷ்னல் பீஸ் நமக்கு தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் சாஃப்ட் சில்க் துணியில் நான் இப்போ அடிஷ்னல் பீஸ் 2 எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த சாஃப்ட் சில்க் துணியை நீட்டாக 2ஆக மடக்கிடுவோம். மடக்கின துணிக்கு மேலே மெயின் பீஸை வைக்கணும். அதுக்கடுத்தது லைனிங்கை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு மறித்து தைச்சா போதும். நீட்டாக நமக்கு பட்டி ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ மெயின் பீஸ் துணி வச்சுருக்கோமா, அதுக்கு மேலே இந்த லைனிங் துணி வச்சுக்கிடணும். தைக்கும்போது இடுப்பு பகுதி எது வரும், ஓப்பன் பகுதி எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நம்ம தைச்சிக்கிடணும். தைச்சி அதை திருப்பி எடுத்து அடி அடித்தாச்சுன்னா சூப்பரான பட்டி நம்ம தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், அடிஷ்னல் துணி கூட ஜாயின் பண்ணணும். அடுத்தது அமுக்கு தையல் இந்த அடிஷ்னல் துணிக்கு மேலே போடணும். அடுத்தது ஒரு அடி அடித்தாச்சுன்னா பட்டி ரெடி. அடுத்தது பட்டி மெயின் பீஸ் துணி அளவுக்கே நம்ம இந்த அடிஷ்னல் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ப்ளவுஸ் தைக்கணுன்னாலே கொஞ்சம் சின்ன சின்ன தையல் தான் நம்ம போட வேண்டியது இருக்கும். அதனால் அடிக்கடி கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம ஒரே தையலில் நம்ம தைச்சிக்கிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பட்டியிலே நம்மளுக்கு பார்க்க தெரியுது எது ஓப்பன் சைடு வரும், எது இடுப்பு சைடு வரும் அப்படிங்கிறதுக்கு பார்க்க தெரியுது. அதனால் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து முடித்து பட்டியும் தைச்சி முடிச்சாச்சு. இது கூடவே நம்ம ஃப்ரண்டில் ஹூக் வைக்கக்கூடிய ஓப்பன் பீஸையும் தைச்சிக்கலாம். ஓப்பன் பீஸோட மெயின் பீஸ் போர்டு பார்த்துருக்கும்படியாகவும், அதுக்கு மேலே உள்பகுதியில் இந்த லைனிங் துணியை வச்சு ஒரு சிங்கிள் மடக்கி எட்ஜில் ஒரு தையல் போட்டால் போதும். இந்த ப்ளவுஸுக்கு 2 ஓப்பன் பீஸ் எடுத்துருக்கோம். நம்ம 2 பீஸுமே அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி தான் ஹூக் வைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஓப்பன் பீஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. பட்டி பீஸ் ரெடி பண்ணியாச்சு 3வது ஸ்டெப்பில். அடுத்தது கை ஜாயின் பண்ணியாச்சு, கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா பீஸுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது உடம்பு பகுதி தைக்க வேண்டியதுதான். பாருங்கள், உடம்பு பகுதி நம்ம எடுத்திருக்கோம். இந்த உடம்பு பகுதியில் லைனிங் துணியை உள்பகுதியில் வரும்படியாக எடுத்துக்கிடலாம். மெயின் பீஸ் வெளியே இருக்குது, லைனிங் துணி உள்பகுதியில் இருக்குது. ஏன் லைனிங் துணி உள்பகுதியில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். லைனிங் துணியில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் கப் ஷேப்புக்கு. பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு கூடுதல் ப்ளவுஸுக்கும் நான் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு கட்டிங் தான் கொடுத்துருப்பேன். அதை கட் பண்ணும்போது முன் துண்டு தனியாக பின் துண்டு தனியாக கட் பண்ண மாட்டேன். லைட்டாக ஒரு கட்டிங் மட்டும் கொடுத்துருப்பேன். ஆனால் ஷோல்டர் முன் துண்டும் பின் துண்டும் ஜாயின்ட்லேயே தான் இருக்கும். பாருங்கள், இப்போ 3 ஸ்டெப்பு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 4வது ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கழுத்து பகுதியில் ஷோல்டர் 1/4 இன்ச்சும் ஒரு குடம் பிடிக்க போகிறோம். ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சு நம்ம குறையாமல் பிடிக்கலாம். கொஞ்சம் கிராஸாக தைக்கும்போது தைச்சி வரணும். ஷோல்டர் பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும். பாருங்கள், ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வி கட்டிங் சென்டரை கரெக்டாக மடக்கி கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சும் ஒரு குடம் நம்ம தைக்கணும். ஷோல்டர் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு சரித்து நம்ம தையல் போட்டால் போதும். அடுத்ததான் இந்த 4வது ஸ்டெப்பில் நம்ம என்ன தைக்க போகிறோம்னா டாட் தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த டாட்டு உயரம் 3 இன்ச்சு எடுக்க போகிறோம். அகலம் 1 இன்ச்சு எடுத்து தைக்க போகிறோம். 1 3 இன்ச்சு பாருங்கள்,
கொஞ்சம் உடம்பு சுற்றளவு கூடுதல் அளவு அப்படிங்கிறதுனால 1.5 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு நீளமாக எடுத்து நீட்டாக ஷார்ப்பாக வரும்படியாக நம்ம வந்து தைச்சா போதும். சூப்பரான மெயின் டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு. அடுத்தது ஓப்பன் சைடு 3/4 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக மடக்கி ஒரு 2.25 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு டாட் பிடிச்சி கொண்டு ஷார்ப்பாக விட்டுற வேண்டியதான். அடுத்தது ஆம்கோல் டாட்டும் 3/4 இன்ச்சு எடுத்து அதை நேராக கொண்டு 2ஆக மடக்கி நேராக கிராஸில் வர அந்த டாட்டை அதனால் நம்ம தையல் வந்து தேவையான அளவு போட்டுக்கிடணும். சீக்கிரம் வந்து கிராஸில் வந்து இந்த டாட் வர்றதுனால பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். பாருங்கள் இந்த கப் ஷேப்பு எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கப்புக்கு வந்து பாயிண்ட் மார்க் பண்ணுறதும் தைக்கிறதும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது மறுபக்கம் உள்ள டாட்டை வந்து நம்ம வந்து தைச்சிக்கிடலாம். அதே அளவு தான் 1.5 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு உயரமாக வச்சு ஒரு டாட் போட்டுக்கிடலாம். பாருங்கள் ஓப்பன் சைடில் நீட்டாக மடக்கி 3/4 இன்ச்சு எடுத்து அதை 1/4 இன்ச்சும் ஒரு கோடமாக 2ஆக மடக்கி அதில் வச்சு ஒரு டாட் போட்டுற வேண்டியது. அடுத்தது ஆம்கோல் டாட்டை 3/4 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக மடக்கி நீட்டாக இந்த ஓப்பன் டாட் அளவோட கரெக்டாக வரும்படியாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அளவுக்கே கொண்டு ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிடணும். இப்படி தைக்கும்போது இந்த கப் ஷேப் வந்து ரொம்ப டஃப்பாக நீட்டாக இருக்கும். பாருங்கள் நீட்டாக அந்த கோடு வந்து வந்திருக்குது. அடுத்ததான் நம்ம இந்த 2 மெயின் டாட்டையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுக்கும்போது தான் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நிறைய தையல் துணி வந்து உள்ளே போகும்போது அந்த டாட் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்காது. அடுத்ததாக இந்த டாட் பிடிச்ச இடத்துல கொஞ்சம் துணி வந்து முன்னும் பின்னுமாக இருக்கும். அந்த துணியை வந்து லைட்டாக கட் பண்ணி ஒரே ரவுண்டுக்கு ஆஃப் ரவுண்ட் மாடலில் கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் இப்போ இந்த கப்பு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது நம்ம இதுக்கு பட்டி ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற பட்டி எடுத்து ஜாயின் பண்ண வேண்டியதான். ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தி ஓப்பன் சைடு வரக்கூடிய பகுதியை எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். பாருங்கள் இது 5ஆவது ஸ்டெப்பில் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறோம். இந்த பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தா நம்ம ஓப்பன் சைடில் வந்து சின்ன பகுதியை வந்து ஜாயின் பண்ணணும். இடுப்பு சைடு வரும்போது இடுப்பு பகுதியை வந்து கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கும். அந்த பெரிய அளவை வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள் ஒரு பட்டிக்கு வலது பக்க பட்டிக்கு பட்டி துணிக்கு மேலே அடிஷ்னல் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். இடது பக்க கப் ஷேப்பில் பட்டிக்கு மேலே கப் ஷேப் துணியை வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது ஒரே அளவில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். தையல் தும்பு இடம் விட்டு கூடுதல் அளவெல்லாம் விட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. பாருங்கள் அடுத்தது இந்த பட்டிக்கும் அமுக்கு தையல் போட்டுக்கணும். இந்த அமுக்கு தையல் போடுறது பாருங்கள் ஜாயின் பண்ண துணியை பட்டி சைடு திருப்பி வச்சு அமுக்கு தையல் போடணும். பட்டியில் தான் நம்ம வந்து அமுக்கு தையல் போடணும். பட்டியும் கப் ஷேப் துணியும் ஜாயின் பண்ண துணியை பட்டி சைடு திருப்பி எடுத்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் அமுக்கு தையல் போட்ட பிறகு நம்ம டாட் போட்டிருக்கிறது கரெக்டாக இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடணும். நம்ம ஒரே அளவில் கட் பண்ணினதுனால அளவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் ஒருக்கா நம்ம செக் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த ஸ்டெப் 5லேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆம்கோல் 4 பீஸ் முன்துண்டு 2 பின்துண்டு 2 4 லைனிங்கு 4 மெயின் பீஸையும் சேர்த்து ஆம்கோல் பகுதியிலேருந்து எடுத்து இந்த பட்டி எட்ஜில் ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடலாம். அடுத்தது ஒரு சிங்கிள் மடக்கிறதுக்கும் ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடணும். இதுதான் இந்த ப்ளவுஸோட இறக்கம். இந்த மெத்தடில் நீங்கள் இறக்கம் கண்டுபிடிச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ட் அளவில் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவு இறக்கம் வச்சோமோ அதே அளவில் நமக்கு இறக்கத்துக்கு துணி கரெக்டாக வரும். ஆம்கோல் பகுதியில் 4 முன்துண்டு 2 பின்துண்டு 2 4 ஆம்கோலையும் சேர்த்து எடுத்து இந்த பட்டியோட கீழ் சுற்றளவு எட்ஜி நம்ம இறக்கத்தோட எட்ஜில்
ஒரு கட்டிங் கொடுத்தா போதும். கொடுக்கும்போது நமக்கு மடக்கி தைக்கிறதுக்குள்ள அளவு கிடைக்கும். அதை ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்குனா போதும். முதுகு பட்டிக்கு தேவையாக நம்ம இப்போ மடக்கி தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இது சேர்த்த நம்ம தைக்கலாம். சிங்கிள் மடக்கம் பெரிய மடக்கம், இல்லைன்னா ஃபஸ்ட்டில் நம்ம தச்சு படிக்கிறவங்கனாக்கி ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் மடக்கு ஒரு தையல் போட்டுக்கிட்டு அடுத்தது இந்த பெரிய மடக்கு ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம தைச்சிக்கிட்டா போதும். அடுத்தது முதுகு பகுதியில் டாட் போடணும். முதுகு பகுதியில் டாட் கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸுக்குமே போடணும். இந்த டாட்டோட அளவு 1 இன்ச்சு எடுத்து ஒரு 3.5 இன்ச்சு உயரத்துக்கு போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட இறக்கம் மொத்தம் 19 இன்ச்சு இறக்கம். 17.5 இன்ச்சு இறக்கத்துக்கு 1.5 இன்ச்சு தையல் தும் போட்டிருக்கோம். அதனால் 17.5 இன்ச்சு இறக்கம் இருக்கிறதுனால 3.5 இன்ச்சு உயரமும் 1 இன்ச்சு அகலம் எடுத்து 1/2 இன்ச்சு அதை 2ஆக மடக்கி தைச்சிருக்கோம். அடுத்தது 6வது ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ஓப்பன் ஜாயின் பண்ணுறோம். இது இடது கைப்பக்கம் உள்ள ஓப்பனில் தான் நம்ம இந்த பீஸ் ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் ஜாயின் பண்ணும்போது கழுத்து பகுதி அந்த இறக்க பகுதி வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு உள்ள இடம் விட்டு நம்ம தைக்கணும். உடம்பு பகுதியை கொஞ்சம் நீக்கி விட்டு உள்பகுதியில் தைக்கணும். அப்போ தான் நமக்கு கழுத்து கொஞ்சம் லூஸ் வராமல் இருக்கும். முன் கழுத்து ரவுண்டு நெக் தான் வெட்டிடுவோம். அந்த ரவுண்டு நெக்கில் முன் கழுத்து இறக்கம் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் உள்பகுதியில் இந்த முன் மார்பு சுற்றளவு துணியை கொஞ்சம் நீக்கி தைச்சா போதும். தைக்கும்போது இந்த கழுத்து சுற்றளவு நமக்கு நீங்கி வராமல் கரெக்ட் அளவில் இருக்கும். ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு ஒரு சோவடி ஒரு நண்டுகால் இடம் விட்டு ஒரு சின்ன ட்ராக் அளவு இடம் விட்டு ஒரு தையல் போட்டால் போதும். பாருங்கள், இப்போ கொளுத்து வைக்கிற பகுதி நம்ம தைச்சாச்சு. அடுத்தது இந்த வி லாக் மாற்றக்கூடிய பகுதி, அந்த பகுதிக்கு நம்ம லைனிங் சைடு இந்த ஓப்பன் பீஸை ஜாயின் பண்ணி நல்ல பக்கம் திருப்பி எடுக்கும். இதுக்கு அமுக்கு தையல் எதுவுமே போடலை. தேவைன்னா போட்டுக்கிடலாம், இல்லைன்னா போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. பாருங்கள், லைனிங் சைடு தைச்சி நம்ம முன் பக்கத்துக்கு திருப்பி எடுத்து சூப்பராக அந்த வி ஹூக் வச்சுக்கிட்டு இருக்கோம் லாக் பண்ணுறதுக்கு. இந்த லாக் பண்ணுறது பட்டிக்கு சென்டர் பகுதியில் ஒரு லாக் போடணும். இந்த பட்டியோட எட்ஜ் நம்ம இந்த ப்ளவுஸில் கீழ் சுற்றளவு வரும்ல, இடுப்பு ஹூக் மாட்டக்கூடிய இடத்துல ஒரு லாக் போடணும். அடுத்தது இந்த பட்டியும் கப் ஷேப்பும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு லாக் போடணும். அடுத்தது ஃப்ரண்டில் அந்த ஓப்பன் டாட் ஒன்று போட்டிருப்போம் கப்புக்கு, அந்த டாட் பகுதியில் ஒரு லாக் போடணும். அடுத்தது கழுத்தோட எட்ஜ் அந்த ரவுண்டு பகுதியில் ஒரு கழுத்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த கேப்பு விட்டுட்டு அதில் ஒரு லாக் போட்டால் போதும். மொத்தம் 5 லாக் இந்த ப்ளவுஸுக்கு போட்டிருக்கோம். கூடுதல் வேணும்னா கூடுதல் போட்டுக்கிடலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் 5 லாக்கு கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம். செக் பண்ணிக்கிட்டு இந்த தையல் தும்பு மீதி உள்ள ஓப்பன் துணி வேஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது கழுத்துக்கு நம்ம துணி ஜாயின் பண்ண போகிறோம். ஏற்கனவே கிராஸ் பீஸ் தைச்சி வச்சுருக்கிற இந்த கிராஸ் பீஸ் துணியை எடுத்துக்கிடுவோம். எடுத்து பாருங்கள், நீட்டாக கழுத்தோட ஓரத்தில் நீட்டாக தைச்சிக்கிடணும். இந்த கழுத்துக்கு நம்ம எந்த தையல் எதுவுமே போடலை. இது காட்டனில் டிசைன் போட்ட ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் தான். அதனால் இந்த கழுத்தெல்லாம் நகண்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நான் எதுவுமே கழுத்தை சுற்றி சோடி அடிக்காமலே இந்த கிராஸ் பீஸை நேராக ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்க கிராஸ் பீஸை எடுத்து ஜாயின் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ரவுண்டு வரக்கூடிய இடத்துல நம்ம ரவுண்டாகவே தான் தைக்கணும். துணியை இழுக்கக்கூடாது.
கழுத்துக்கு ஜாயின் பண்ணக்கூடிய கிராஸ் பீஸும் அந்த கழுத்து உடம்பு துணி எல்லாமே கரெக்ட் அளவில் வந்து இருக்கணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு துணியை இழுத்தால் கூட இந்த கழுத்து வந்து சுருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கழுத்துக்கு கட் பண்ண பீஸு கரெக்டாக நமக்கு இருக்குது. அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண அந்த கிராஸ் பீஸை எடுத்து கவர் பண்ணி தைச்சிருவோம். ஜாயின் பண்ண அந்த தையல் துணி தெரியாத அளவுக்கு இந்த கிராஸ் பீஸை நீட்டாக மடக்கி பாருங்கள், தையல் போட்டுகிட்டே வரலாம். ரவுண்டு வரக்கூடிய இடத்துல ரவுண்டாட்டே கொடுக்கணும். இழுத்தெல்லாம் தைக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த கிராஸ் பீஸும் இந்த உடம்பு பகுதியும் ஜாயின் பண்ண இடத்துல தையல் துணி வரும். அந்த தையல் துணியை நீட்டாக கவர் பண்ணி ஒரு அமுக்கு தையல் தைச்சா போதும். கழுத்துக்கெல்லாம் நிறைய தையல் போடலை, ஒரு தையல் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒரு தையல் அமுக்கு தையல். அடுத்தது 7வது ஸ்டெப்பு பார்க்கலாம். கை ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற துணியை எடுத்து கையோட சென்டரும் இந்த ப்ளவுஸ் துணியோட ஷோல்டரும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு முன் கைக்குழி பின் கைக்குழி கரெக்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். பின் கைக்குழிக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற கை துணி ப்ளவுஸுக்கு உடம்பு பகுதியிலே பின் கைக்குழிக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். முன் கைக்குழியும் முன் கைக்குழியில் தான் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஒரு கை. அடுத்த கை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த கை ஜாயின் பண்ணும்போது ஒரு விளிம்பில் வந்து நம்ம ஓவர்லாக் அடிக்கிறதுனால 2 தையல் போட்டுக்கிடணும், இல்லைனா பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கை தைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கிடணும். இதுக்கு அமுக்கு தையல் எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை. பாருங்கள், கை தைச்ச பிறகு இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ டிசைனாக இருக்குன்னு பாருங்கள் ப்ளவுஸு. அடுத்தது 8வது ஸ்டெப்பு அந்த உடம்பு தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இந்த உடம்பளவை கையோட எட்ஜில் இருந்து விளிம்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்ட பிறகு நம்ம வந்து உடம்பளவு வச்சுக்கிட்டா போதும். கை ஜாயின் பண்ண இந்த கையோட எட்ஜில் இருந்து ஆம்கோல் பகுதிக்கு கொண்டு வரணும். அடுத்தது ஆம்கோல் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து தைக்கும்போது நமக்கு உடம்பளவு வந்து கரெக்டாக வரும். அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிடுவோம். அளவு ப்ளவுஸோட ஆம்கோல் பகுதியோட அளந்து கை சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கிடலாம். அடுத்தது கையோட கீழ் சுற்றளவு, கை நீளம் 8 இன்ச்சு, கை சுற்றளவு 16.5 இன்ச்சு, கை கீழ் சுற்றளவு 13.5 இன்ச்சு ஒரு கைக்கு. இந்த அளவை நம்ம இப்போ தைச்சி வச்சுருக்க ப்ளவுஸில் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், கையோட ஷோல்டர்லேயோ கை எட்ஜ்லேயோ இங்கேருந்து அளவு வைக்கக்கூடாது. ஆம்கோலுக்கு நேர அளவு வச்சு கை சுற்றளவு 8.25 மார்க் பண்ணியாச்சு. ஒரு கை பகுதிக்கு முன் கைக்கு மட்டும் 8.25, பின் கைக்கு 8.25. நம்ம ஏதாவது ஒரு அளவு குறிச்சா போதும். அடுத்தது கை கீழ் சுற்றளவு 13.5 இன்ச்சுக்கு 6.25 நம்ம வச்சுக்கிடலாம். அடுத்தது உடம்பு சுற்றளவு இந்த 8.25 இன்ச்சு வைக்கும்போது கரெக்டாக நமக்கு அளவு உடம்பு சுற்றளவு கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு கண்டுபிடிக்கிறது. கை சுற்றளவு கரெக்டான அளவு வைக்கும்போது நமக்கு இந்த ப்ளவுஸுக்குள்ளே உடம்பு சுற்றளவு எந்த ப்ளவுஸுக்குனாலும் கை சுற்றளவு கரெக்டாக வச்சா போதும், உடம்பு சுற்றளவு கரெக்டாக வரும். அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவு 36 இன்ச்சு. இந்த 36 இன்ச்சை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ணி நேராக பிடிச்சா போதும். இதுவும் நம்ம 2-3 தையல் வந்து போட்டுக்கிடலாம். ஏன்னா 2வது பிரித்த பிறகு தையல் போடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கொண்டு வரக்கூடாது. அவங்களே தேவைக்கு பிரிச்சுக்கிட்ட அளவுக்கு நம்ம ஒரு 3 தையலாவது போட்டுக்கலாம். பாருங்கள், தைக்கும்போது முன் துண்டம் பின் துண்டம் கரெக்டாக இருக்கும்படி இந்த இடுப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். முன்னும் பின்னுமா இருந்தால் இறக்கம் கூடுதலும் குறவு மாதிரி தெரியும்.
இப்போ இந்த ப்ளவுஸில் எல்லா பகுதியுமே நீட்டாக தைச்சாச்சு. இந்த ப்ளவுஸ் எந்த துணி தைக்கும்போதும் நம்ம வந்து தையல் தும்பு வந்து எதுலேயுமே நூல் கட் பண்ணாமல் விடக்கூடாது. நீட்டாக துணி வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும்னா நூல் வந்து கட் பண்ணி நீட்டாக எடுத்துட்டோன்னா எந்த பகுதியிலையும் ஒரு நூல் நம்ம தைக்கிற நூல் எதுவுமே இருந்தாலுமே துணியோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ மறுபக்கமாக அந்த உடம்ப ஆம்கோல் பகுதியிலேருந்து இடுப்பு சுற்றளவு கீழ் சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு லைட்டாக க்ராஸாக கொண்டு வந்தால் போதும் இந்த உடம்பு கரெக்டான அளவு நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து மார்க் பண்ணி வச்ச அந்த அளவுக்கு மேலே தான் இப்போ தைச்சிட்ருக்கோம். ஒரு 3 தையல்லாம் நம்ம வந்து போட்டுக்கிடலாம் இடுப்பு பகுதியில். ஏன்னா பிரித்த பிறகு நம்மகிட்ட தைச்சி தாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தையல் போடக்கூடியது. நீட்டாக வந்து 2 தையலோ 3 தையலோ போட்டு கொடுத்துருங்க. இப்போ சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் துணி வச்சு நீட்டாக ரவுண்டு நெக் வச்சு கப் ஷேப்பெல்லாம் அழகாக தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், மார்க் பண்ண பகுதியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ எவ்வளோக்கு உங்களுக்கு யூஸாக இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இடுப்பளவை செக் பண்ணிவிடலாம். அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால பாருங்கள் நீட்டாக கரெக்டாக இருக்குது. உடம்பளவு எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஆம்கோல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு பக்கம் ஆம்கோலுக்கு வரணும். அடுத்தது ஆம்கோல்லேருந்து பின் கழுத்து வந்து அடுத்த ஆம்கோல் பகுதியை அளக்கணும். பாருங்கள், இந்த கை ஜாயின் பண்ணோம்ல ஆம்கோல் அந்த பகுதி வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது முன்கழுத்துக்கு ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்துக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி அளந்தாலே நமக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும். கை வந்து நம்ம தைச்சி வச்சுருக்க துணிக்கு மேலே போட்டு பார்க்கும்போது கையும் கரெக்டாக நமக்கு அளவு இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன செய்கிறோன்னா கழுத்துக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண இடத்துல இருக்கிற அந்த வெட்டு துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம். கட் பண்ணி விட்ட பிறகு தான் நம்ம வந்து கழுத்து வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாயின் பண்ண இடத்துல கொஞ்சம் வேஸ்ட் துணி வந்து இருக்கும். அதை வந்து நம்ம தைச்சி முடித்த பிறகு கட் பண்ணி விட்டுக்கிடலாம். பாருங்கள், கட் பண்ண பிறகு அதை எம்மிங் பண்ணணும். ஜாயின் பண்ண இடத்துல உள்ள அந்த தையல் துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த தும்பு தெரியாமல் அந்த துணியை வந்து கவர் பண்ணி நம்ம வந்து கை தையல் போட்டால் போதும் சூப்பரான ஒரு ரவுண்டு கழுத்து நமக்கு கிடைக்கும். நிறைய மாடலில் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி தைக்கலாம். ஆனால் இந்த மாடலில் தைச்சி பாருங்கள். ஏன்னா கழுத்துக்கு ஒரே அடி தான். நேர் தையல் தைச்சிக்கிட்டு அடுத்தது ஒரு அமுக்கு தையல், அவ்வளோதான். நமக்கு வேறு எந்த அடியும் கிடையாது. ஷூ அடி அமுக்கு அடி எல்லாமே ஒரே தையலில் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த கழுத்து பகுதியை வந்து எம்மிங் பண்ணி தைச்சா போதும். தைச்ச பிறகு அடுத்தது 5 ஹூக்கு மட்டும் வச்சாச்சுன்னா இந்த ப்ளவுஸோட ஃபுல் வேலையுமே முடிஞ்சு. பாருங்கள், நீட்டாக ரவுண்டு நெக் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு வரோம். நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து தைச்சி பாருங்கள். இப்போ நீட்டாக கப் ஷேப்பு, முன் கழுத்து, பின் கழுத்து, முன் கைக்குழி, பின் கைக்குழி, டாட்டு, அடுத்தது இந்த கப் சைடில் உள்ள பட்டி, ஓப்பன் சைடு எல்லாமே நம்ம கை எல்லாமே நீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எந்த பெரிய அளவாக இருந்தாலும் தைங்க, ஒன்றும் இல்லை. இது இறக்கமும் கூடுதல் தான், அளவு உடம்பும் கூடுதல் தான். ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக வந்து நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். நீங்களும் எந்த பெரிய அளவாக இருந்தாலும் தைங்க. ரொம்ப ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கலாம். தைக்கும்போது நம்ம பின் குத்தி நம்ம தைச்சாலும் ஒன்றும் இல்லை. இல்லைனா ஒரு ஷூ அடி ஏதாவது அடித்து தைச்சாலும் ஒன்றும் இல்லை.
ஆனால் இந்த வீடியோவில் வந்து எதுவுமே நம்ம வந்து பதிச்சு எதுவும் தைக்காமல் ரொம்ப பொறுமையாக வந்து தைச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.